எல்லாவற்றையும் பங்கிட்டு முடித்து விட்டார் அப்படின்னு இந்த வசனம் கடைசி பகுதி சொல்லுது. அப்போ பாருங்க, நம்ம வீடுகள்லையும் இப்பொழுதே நம்ம வீட்டின் காரியங்கள் பங்கு வைக்கிறதெல்லாம் சரியா, ஒருவேளை சீட்டு போட முடிஞ்சா ஜோமணி சீட்டு போட்டே பங்கு வச்சிருங்க, அல்லது சந்தோஷமா பங்கு வச்சிருங்க. இப்பவுமே பெரியவங்களா இருக்கிற எல்லாரும் இதில் கரெக்டாக என்ன செஞ்சிருக்கேன், நம்ம காலத்துக்கு வர நம்முடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இது எந்த அபிஷேகம் வந்தால் தான் இதை செய்ய முடியும். ஞானத்தையும் உணர்வையும், அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம வீட்டு பிள்ளைகளை புரிந்து கொள்ளுது, நம்முடைய நலத்தின் காரியங்களை எல்லாத்தையும் இப்பொழுதே புரிந்து கொண்டு சரியா செம்மையா செய்து முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளையும் நடத்தும். ஆமென். ஞானத்தையும் உணர்வையும் அருள் அபிஷேகம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோசுவாக்குள்ள. அவருக்கு யோசுவா மோசைக்கு பிறகு என்ன பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு? இந்த கானான் தேசத்தை நீ எல்லாருக்கும் என்ன செய்ய கொடுப்பா? பங்கிட்டு கொடுத்துரு. 12 கோத்திரத்தில் அந்த இஸ்ரவேலுக்கு எகிப்திலேருந்து திரும்பி வந்தவங்க 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்புறம் ஸ்திரீகள் எவ்வளோ வந்திருப்பாங்க, குழந்தை